சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சுகுமார் சீனிவாசன் சார் அவர்களை வருக வருகின்ற வருகிறேன். சார், நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஞான உரை பகுதி 7 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். டெலகிராம் சேனல் மூலமாக அன்பே சிவம் சேனலில் ஞானத்தை பற்றி தொடர்ச்சியாக உரையாற்றி கொண்டிருப்பதற்கு வாய்ப்பளித்த திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இந்த உரையின் மூலமாக மக்களை ஞானம் சென்றடைய வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கம். இது ஞானம் என்பது வெளிப்படையாக பல்வேறு இடங்களில் பேசப்படுவதில்லை என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமானது என்றே சொல்லலாம். ஏனென்றில் நாம் முதலிலே கூறியபடி ஞானம் என்பதையே ஒரு உயரத்தில் வைத்து விட்டார்கள் என்று சொல்லலாம். அது ஒரு எட்டாத கனி போல ஒரு மிக உயரத்தில் வைத்துவிட்டு அதை வெகு சிலரே அடைய முடியும் என்றெல்லாம் ஒரு சித்தரித்து விட்டார்கள். மக்களுக்கு அது என்னவென்று தெரியாதபடி அவர்கள் அதை பற்றி அதிகமாக பேசுறதுனால அது கிட்டத்தட்ட மூடி மறைக்கப்பட்டு விட்டது என்றுதான் சொல்வார்கள் என்று சொல்லலாம். வள்ளலாரே அப்படித்தான் சொல்லியிருக்கின்றார். மண்ணை போட்டு மூடி மறைத்து விட்டார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அது எவ்வளவு சுலபமானது, எவ்வளவு இயல்பானது, எவ்வாறு நமது தினசரி வாழ்க்கையிலே நம்முடன் இரண்டர கலந்திருக்கின்றது என்ற உண்மைகளெல்லாம் வெளியிலே வராததனால் நாம் அதை பற்றி இவ்வாறு ஒரு அபிப்பிராயம் பொதுமக்களிடையே பரவலாக இருக்கின்றது. ஆன்மீகத்திலே ஒரு தீவிரமாக இருக்கக்கூடியவர்களாகட்டும் அல்லது பக்தி மார்க்கத்தின் மூலமாக ஒரு கடவுள் நம்பிக்கையோடு தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டவர்களாகட்டும், மற்ற சாதாரண மக்களாகட்டும், எல்லோருமே இந்த ஞானம் என்பது ஒரு ஹிமாலயன், ஒரு ஹெர்குலியன் டாஸ்க் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். ஹெர்குலியன் டாஸ்க், அதாவது ஹெர்குலஸ் என்ற ஒரு பெரிய வீரனால் தான் அடைய முடிய காரியம் என்பதை சித்தரிப்பதற்காக அந்த வார்த்தை வந்தது, ஹெர்குலியன் டாஸ்க் என்று. மிக கடினமானது. எப்படி ஒரு இமயமலையில் ஏறுவது எவ்வாறு கடினமானதோ அதை போலத்தான் இது. அது வெஸ்டர்ன் கான்செப்ட், ஹெர்குலியன் டாஸ்க். நாம என்ன சொல்லலாம், இமயமலையில் ஏறுவது போல் என்று சொல்லலாம். அவ்வாறு சித்தரிக்கப்பட்டு அதனாலே மக்களுக்கு அதை பற்றி தெரியவில்லை. ஆனால் எவ்வளவு சுலபமானது, எவ்வளவு இயல்பானது என்பது அதற்கு உள்ளே நுழைந்த ஞான மார்க்கத்திலே பிரயாணம் செய்தவர்களுக்குத்தான் தெரியும். அந்த ஞான மார்க்கத்திலே பிரயாணம் செய்வது இது கிட்டத்தட்ட ஒரு ஞானம் என்பது இறைவனை மறுபடியும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோள். அதுதான் எல்லா மதத்தினரும் அதைத்தான் சொல்லுகின்றார்கள். வெவ்வேறு வார்த்தைகளே சொல்லுகின்றார்கள். இந்த மதத்திலே அவர் இறந்து போனால் அவர் சிவலோக பதவி அடைந்தார் என்று சொல்வார்கள், பரலோகம் சென்று விட்டார் என்று சொல்வார்கள், இறைவனடி சேர்ந்தார் என்றெல்லாம் சொல்வார்கள். கிறித்துவத்திலே கர்த்தருக்குள் ஐக்கியமானார் என்று சொல்வார்கள். அப்பொழுது இறப்பதற்கு பிறகு சென்றடைகின்ற இடம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு உயர்ந்த இடமாகத்தான், இறைவனுடைய அடியாகத்தான் கருதி இருக்கின்றன எல்லா மதங்களுமே. அதில் எந்த விதமான வித்தியாசமுமே கிடையாது. எப்படி பிறப்பால் நாம் ஒரு கள்ளங்கப்படற்ற ஒரு குழந்தையாக பிறந்தோமோ, அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துக்குள்ளே வருகின்ற ஒரு குழந்தை ஒரு கள்ளங்கப்படற்ற மனதோடு பிறக்கின்றது. அதற்கு பின்னாலே ஒரு முத்திரை குத்தப்பட்டு விடுகின்றது. ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தால் அது இந்துவாக சொல்லிவிடுகின்றார்கள். முத்திரை, இந்து முத்திரை என்று குத்தப்படுகின்றது. இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்தால் அவர் முஸ்லீம் என்று ஒரு முத்திரை குத்தப்படுகின்றார். கிறித்துவ மதம், இது மாதிரி வரை செல்கின்றது. அப்பொழுது குழந்தை எந்தவித முத்திரைகளும் இல்லாமல், எந்த விதமான ஒரு பட்டங்கள் இல்லாமல்
ஒரு கள்ளங்கபடற்ற மனதோடு, ஒரு இறை மனதோடு, இறை மனதே என்று சொல்லலாம். ஒரு காஸ்மிக் மைண்ட். இட் இஸ் நாட் அ ஹியூமன் மைண்ட். வாட் த சைல்ட் இஸ் கேரிங் இஸ் அ காஸ்மிக் மைண்ட். அதைத்தான் நமது கான்சியஸ்னஸ் என்றெல்லாம் சொல்லலாம். அப்படி பிறக்கின்ற குழந்தையை நாம் முத்திரை குத்தி வெவ்வேறு முத்திரைகள் குத்துகின்றோம். மதம் முத்திரை, சாதி முத்திரை, பிரதேசம் ஒரு முத்திரை, நாடு ஒரு முத்திரை, எவ்வளவு பல்வேறு விதமான முத்திரைகள் குத்தப்பட்டுள்ளன. பிறகு அந்த மனிதக்குள்ளே இருக்கின்ற ஒரு பிரிவுகள், வெவ்வேறு பிரிவுகள், பிரதேசத்தைச் சேர்ந்தவை, மொழியை சேர்ந்தவை என்றெல்லாம் பல்வேறு முத்திரைகள். அவ்வாறு மனித குலமே பிரிக்கப்பட்டு விடுகின்றது குழந்தையிலேயே. அது அவ்வாறு இருக்கக்கூடாது. ஆனால் அப்படித்தான் இருக்கின்றது. குரான் சொல்லும், ஆதி காலத்திலே மனிதர்கள் எல்லாம் ஒற்றுமையாகத்தான் இருந்தார்கள். ஆனால் பிற்காலத்திலே அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக அவர்கள் பிரிந்து விட்டார்கள், வெவ்வேறு பிரிவுகளாக பிரிந்து விட்டார்கள் என்று. அப்பொழுது அடிப்படை காரணம் ஏன் இவ்வாறு பிரிக்கப்பட்டார்கள் என்றால், அந்த மனிதர்களுக்குள்ளே ஒரு ஆன்ம நேயம் என்பது அப்பொழுது ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அவ்வாறு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் அவ்வாறு பிரிந்திருக்க மாட்டார்கள், பிரிவுகளே உண்டாயிருக்காது. இப்போது கணியன் பூங்குன்றனார் சொன்ன 2500 வருடங்களுக்கு முன்னரே சொன்னார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவரா என்று சொன்னார். யாதும் ஊரே, எல்லாமே ஒரே ஊர் தான். இந்த உலகமே ஒரே ஒரு ஊர், கிராமம். யாவரும் கேளீர், எல்லோருமே சகோதரர்கள். கேளீர் என்றால் உறவினர்கள், எல்லோருமே உறவினர்கள். அப்பொழுது ஒரு பெரிய குடும்பம், இந்த உலகமே மனித குலமே ஒரு பெரிய குடும்பம். எல்லோருமே ஒருத்தருக்கொருவர் உறவு முறைப்பட்டவர்கள், உறவினர்கள். அப்படி இருக்கும்போது நமக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகள் வருமா? என்னுடைய உறவினர், அவர் எடுத்துக்கொண்டார், அவர் நன்றாக வளரட்டும் என்றெல்லாம் தானே யோசிப்போம். என்றெல்லாமே தானே விட்டுக் கொடுப்போம். உறவினருக்குள்ளே விட்டுக் கொடுப்பது என்பது அந்த காலத்திலே இருந்து வந்தது. எல்லா குடும்பங்களிலுமே இருந்து வந்தது. ஒவ்வொரு குடும்பத்திலுமே இருக்கும். குடும்பத்திலே தலைமகனாக பிறந்த ஒருவன் தன்னுடைய தம்பி தங்கைகள் நன்றாக வர வேண்டும், குடும்பம் முன்னேற வேண்டும் என்பதற்கு தியாகம் செய்வான். தன்னையே தியாகம் செய்து கொள்வான், தன்னையே அர்ப்பணித்துக் கொள்வான். ஒரு குடும்பத்திலே வந்த ஒரு மனைவி, அவள் அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்வாள். ஒரு தந்தை பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய சுகங்களை சுருக்கி கொண்டு பிள்ளைகளுக்காக வாழ்வார். அப்பொழுது எல்லோருமே ஒருவருக்கொருவர், அக்கா, மாமன், மச்சான், அத்தை, சித்தப்பா, பெரியப்பா, மற்ற உறவினர்கள் எல்லோருமே, அப்போ அந்த உறவினர்கள் என்பது ஒரு குடும்பம், பெரிய குடும்பம். உலகமே ஒரு குடும்பம் என்றல்லவா இருந்தது. அத்தகைய குடும்பத்திலே பிரித்து விட்டார்கள். ஏனெனில் அவர்களுக்குள் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக. அந்த பொறாமை தான் இன்றும் நீடித்திருக்கின்றது, இல்லையா? அந்த பொறாமை இன்றும் நீடித்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அதாவது 2000, 3000 வருடங்கள் ஆனாலும் அப்பொழுது மனிதன் எவ்வாறு பொறாமையின் காரணமாக பிரிந்தானோ, அதே பொறாமையின் காரணமாகத்தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். டெஸ்பைட் த ஃபேக்ட், நாம் நாகரிகமானவர்கள், படித்தவர்கள், தொழில்நுட்பத்திலே ஒரு உச்ச நிலையில் இருப்பவர்கள் என்றெல்லாம் ஒரு ஒரு போர்வையை போற்றிக்கொண்டு மனதுக்குள்ளே அதே பொறாமையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பொறாமை என்பது எங்கு இல்லை? ஒரு வீட்டிலே இல்லையா? இல்லை நண்பர்கள் மத்தியில் இல்லையா? அல்லது சமுதாயத்திலே மக்களிடையே இல்லையா? இல்லை நீங்கள் வேலை செய்யும் இடத்திலே உள்ள அலுவலகங்களில் இல்லையா? கோயிலிலே இல்லையா? இல்லையா? எல்லா இடங்களிலுமே தானே இருக்கின்றது. அப்பொழுது மனிதன் முன்னேறவே இல்லை என்பதுதானே உண்மை. இது பொறாமை மட்டுமல்ல, எதிர்மறை உணர்ச்சிகளாகிய ஒரு கோபம், ஒரு பொறாமை, ஒரு வஞ்சகம், ஒரு தந்திரம், ஒரு பொய் சொல்லுதல், ஏளனப்படுத்துதல் என்று பல்வேறு வகையான ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ், எதிர்மறை உணர்வுகள். அத்தகைய உணர்வுகளோடு அந்த காலத்திலே மனிதன் வாழ்ந்திருக்கின்றான். இந்த காலத்திலேயும் அதே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒரு சிறிய ஒரு அளவு கூட அதிலே முன்னேற்றம் இல்லை.
அப்பொழுது இருந்த மனிதன் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலே இருந்த மனிதன் எவ்வாறு கோபப்பட்டானோ அதே கோபத்தை இன்றும் கோபப்பட்டு கொண்டிருக்கின்றான். மற்றவர்களை ஏமாற்றினால் இன்றும் ஏமாற்றுகின்றான். மற்றவர்களுக்கு தீமை விளைவித்தான் இன்றும் தீமை விளைவிக்கின்றான். மற்றவர்களை வஞ்சித்தான் இன்றைக்கும் வஞ்சித்தான். தீய காரியங்களை செய்தான் இன்றும் தீய காரியங்களை செய்தான். பர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் அடிப்படையிலே மாறவே இல்லை. ஏன் மாறவில்லை? ஏன் மாறவில்லை? இவ்வளவு முன்னேற்றத்தை பெற்றுவிட்டோமே. ஒரு சாதாரண ஒரு தொழில்நுட்பத்தில் ஆரம்பித்து இன்று தொழில்நுட்பம் உச்சக்கட்டத்தில் இருக்கின்றது. உச்சக்கட்டத்தில் இருக்கின்றது. பல்வேறு விதமான தொழில்நுட்ப உத்திகள் மூலமாக மனிதன் தனது வாழ்க்கையை மிகவும் ஒரு வசதியான வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டிருக்கின்றான். லக்ஸூரியஸ், கம்ஃபர்டபுள் அப்படியெல்லாம் மாறிவிட்டது. 100 ஆண்டுகளாக என்ன 10, 20 வருடங்களாக என்ன முன்னேற்றம் பார்த்தால் சொல்ல முடியாத அளவுக்கு முன்னேற்றம். அப்பொழுது புற உலகிலே எந்த அளவு முன்னேற்றத்தை உண்டாக்கிய மனிதன் தன்னுடைய அறிவின் காரணமாக, நான் தன்னுடைய மனிதனுடைய அறிவு என்றே சொல்ல மாட்டேன். மனிதனாக கண்டுபிடித்ததும் மனித அறிவால் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அது இறைவனாக அருளியது. அது மனிதர்கள் மூலமாக இங்கே ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உண்டாக்கி இருக்கின்றது. இந்த பிரபஞ்சமே இறைவனுடைய ஆணைக்கு உட்பட்டுத்தான் நடக்கின்றது. இந்த பிரபஞ்சத்திலே நடக்க வேண்டிய விஷயங்கள் இறைவனுடைய நீதிக்கு உட்பட்டுத்தான் நடக்கின்றது. அப்படி இருக்கும்போது மனித அறிவு எங்கே இருந்து வந்தது? குழந்தையாக இருந்தபோது எனக்கு அறிவு கிடையாது, எனக்கு மனம் கிடையாது. ஆனால் நான் வளர வளர மனம் வளர்ந்தது. மனம் என்பது நினைவு தொகுப்புகள், அனுபவ தொகுப்புகள். அது மனதிலே பதிவாகி அந்த மனம் வளர்ந்தது. கூடவே உணர்ச்சிகளும் வளர்ந்தன. இந்த பக்கத்திலே அறிவும் வளர்ந்தது. இந்த அறிவு யாரால் கொடுக்கப்பட்டது? முதலிலே பெற்றோர்கள், பிறகு ஆசிரியர்கள், பிறகு சமுதாயம், பிறகு கல்லூரிகள், பள்ளிகள், கல்லூரிகள், புத்தகங்கள் என்று அறிவு பெற்றுக்கொண்டோம். இவற்றின் மூலமாக சொந்த அறிவு கிடையாது. எனக்கு சொந்த அறிவே கிடையாது. நான் குழந்தை வளர வளர மற்றவர்களால் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் அதை கடன் வாங்கி எனக்குள்ளே வைத்துக் கொண்டேன். அப்போது அது சொந்த அறிவா? சொந்தம் கொண்டாட முடியுமா அந்த அறிவுக்கு? முடியாது அல்லவா? அதனால்தான் சொல்லுகின்றோம், நீ கடன் வாங்கிய அறிவில் தான் இருக்கின்ற என்று மனிதனை பார்த்து ஞானிகள் சொல்வார்கள். உனக்காக சொந்த அறிவு கிடையாது. எது சொந்த அறிவு? சொந்த அறிவு என்று சொல்லப்படுவது நம்முடைய ஐம்புலன்கள் இருக்கின்றனவே, அவை இயங்குகின்றன அல்லவா? அதே போல நமக்கு உள்ளே இருக்கின்ற உடல் உறுப்புகள் இயங்குகின்றன அல்லவா? அவை சுயமாக இயங்குகின்றன. அதுதானே அறிவு. அந்த அறிவு இறைவனால் கொடுக்கப்பட்டது. அந்த அந்த அறிவை வைத்துக்கொண்டு அந்த புதிதாக உற்பத்தியாகும் உடலிலே உள்ள செல்கள் கூட தான் என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அவை மிகவும் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கின்றன. அந்த அறிவு தொடர்ச்சியாக அவை செய்து கொண்டிருக்கின்றன, அவை உயிரோடு இருக்கும் வரை. அந்த செல்கள் இறந்த பிறகு புதிய செல்கள் உற்பத்தியாகின்றன. அந்த புதிய செல்களுக்கு அறிவு யார் கொடுத்தது என்றால் இறைவன் தான் கொடுத்தது என்று தான் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறந்து போன செல்கள் கொடுக்கப் போவதில்லை. புதிதாக உயிராக வரும் செல்களுக்கு இறைவன் தான் மறுபடியும் கொடுத்து அனுப்புகின்றான் என்றே வைத்துக்கொள்ளும். அதுவும் ஆனால் அந்த அறிவை பெற்ற பிறகு அது என்ன செய்ய வேண்டுமோ அந்த உடல் உறுப்புக்குள்ளே இருக்கின்ற செல், அது இதயத்தினுடைய வேலையை செய்கின்றது. நுரையீரலில் இருக்கும் செல் நுரையீரல் வேலையை செய்கின்றது. அதுதான் சொந்த அறிவு. ஆனால் மனிதனாகிய நாம் பெற்றிருப்பது எல்லாம் கடன் வாங்கப்பட்ட அறிவு. பைத்தகோரஸ் தீரம் கண்டுபிடித்தால் அதை நாம் கற்றுக்கொண்டோம். ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் என்ன என்று அந்த விஞ்ஞானி கண்டுபிடித்தால் அதை நாம் கண்டுபிடித்தோம். சர் சி.வி. ராமன் எஃபெக்ட் என்று அவர் கண்டுபிடித்தால் அதை நாம் அறிவாக பெற்றுக்கொண்டோம். E=mc² என்று ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்தால் அதை நாம் பெற்றுக்கொண்டோம். இப்படி பல்வேறு விதமான ஒரு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததை அதுதான் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அவர்கள் எவ்வாறு கண்டுபிடித்தார்கள் என்பதற்கு மற்றொரு ஞான மார்க்கத்தை மற்றொரு விளக்கம் இருக்கின்றது.
அது அவர்களாக கண்டுபிடிக்கவில்லை, அவர்களுக்கு அருளப்பட்டது. எனிவே அதை பின்னாலே வைத்துக் கொள்ளலாம். அப்பொழுது ஆனால் அவர்தான் கண்டுபிடித்தார், அவர்தான் பேட்டன்ட் வச்சிருக்கிறார், அவர்தான் ராயல்டி வாங்கிக் கொள்கின்றார். நான் கண்டுபிடித்தது என்று நோபல் பிரைஸ் வாங்குகின்றார்கள். எல்லாமே நடக்கின்றது. ஆனால் அது அவருடைய சொந்த அறிவா என்பது ஒரு கொஷனபிள், இட்ஸ் அ கொஷனபிள் மேட்டர். எனிவே அதன் பக்கம் போகலாம். எனவே அதை மறுபடியும் நாம் கற்றுக்கொண்டோம். வாட் இஸ் ஈக்குவல் டைம்ஸ் ஸ்கொயர், அதை நான் கற்றுக்கொண்டேன். ஓகே, அதை வைத்து நான் எவ்வாறு அணுகுண்டுகள் செய்வது என்று எல்லாம் தெரிந்து. ஓகே, அப்போ நமக்கு சொந்த அறிவு கிடையாது, கிடைத்ததெல்லாம் கடன் வாங்கப்பட்ட அறிவு தானே. அப்போ சுய அறிவு என்பது மனிதனுக்கு கிடையாது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் என்ன உணர வேண்டும் என்றால், எனக்கு சுயமாக அறிவு என்பது கிடையாது, எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வைத்துக் கொண்டுதான் நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று. எப்பொழுது அத்தகைய ஒரு கிடைக்கின்றதோ, அத்தகைய ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு நமக்கு கிடைக்கின்றதோ, அப்பொழுதுதான் என்னுடைய ஈகோ என்பது அடி வாங்கிக் கொள்ளும். நான் ஒரு அறிவாளி என்று நான் சுத்தி தெரிய மாட்டேன். நான் என்னுடைய பெற்றிருக்கும் அறிவு உன்னை விட அதிகம் என்று மற்றவர்களை நான் என்னுடைய கீழே அழுத்தி வைத்திருக்க மாட்டேன். மற்றவர்களை குறை சொல்ல மாட்டேன், ஏளனப்படுத்த மாட்டேன். என்னுடைய அறிவே கடன் வாங்கப்பட்ட பிறகு நான் யாரை கேலி செய்வது? நீங்கள் 30% பெற்றிருக்கலாம், நான் 50% பெற்றிருக்கலாம், இன்னொரு 70% பெற்றிருக்கலாம். எல்லாமே கடன் வாங்கப்பட்ட அறிவுகள். நாம் யாரை குறை சொல்வது? குறைவாக வைத்திருப்பதை சொல்வதா? ஆக சுய அறிவு எனக்கு கிடையாது, எனக்கு இருக்கின்ற அறிவு எல்லாமே மற்றவர்களால் கொடுக்கப்பட்டது, கடன் கொடுக்கப்பட்டது என்று நாம் புரிந்து விழிப்புணர்வோடு இருந்தால், என்னுடைய ஈகோ, நான் என்ற ஈகோ என்பது சுற்றிலுமாக அழிந்து போய்விடும். இதுதான் ஞானம். இதுதான் ஞானம். ஞானம் என்பது எப்பொழுது நாம் அந்த பாதையிலே பயணிக்க ஆரம்பிக்கின்றோம் என்றால், எப்பொழுது நான் விழிப்புணர்வோடு நான் செயல்படுகின்றேன், எப்பொழுது நான் விழிப்புணர்வோடு பேசுகின்றேன் என்று செய்தாலே நீங்கள் அதிலே பயணம் செய்ய ஆரம்பிக்கின்றீர்கள். அதிலே அவ்வாறு பயணிப்பதற்கு முதலிலே அடிப்படையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நான் என்று சொல்லப்படுகின்ற அந்த தன்முனைப்பு, ஈகோ என்று சொல்வோம் தமிழிலே, தன்முனைப்பு. அந்த ஈகோவை நான் எப்பொழுது அழிக்கின்றனோ அப்பொழுது நான் முன்னேறுகின்றேன். ஏனெனில் நான் கிடையாது. நான் என்பது ஒரு என்டைட்டி என்று நாம் நான் என்று ஒரு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமே, அது கிடையாது என்ற உண்மையை நாம் படிப்படியாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். அந்த நான் என்பது நான் இருக்கின்றேன் என்பதனால் நான் ஒரு மையத்திலிருந்து செயல்படுகின்றேன் என்ற ஈகோ தான் நம்மை அழுத்தி வைத்திருக்கின்றது. அதன் மூலமாக நாம் வெளியிலே நடக்கக்கூடிய காரியங்களை ஒரு பிரிவோடும் பேதத்தோடும் ஒரு வேற்றுமையாக பார்க்க ஆரம்பித்து அவற்றை நாம் வளர்த்துக் கொள்கின்றோம். ஆனால் அந்த நான் என்ற மையம் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்ப என்ன நடக்கும்? நமக்குள் இருக்கும் கான்சியஸ்னஸ் எல்லாம் என்று சொல்லக்கூடிய பிரக்ஞை என்று சொல்லலாம். கான்சியஸ்னஸ், பிரக்ஞை என்று சொல்லலாம். அதுதான் நம்மை வழி நடத்தும். அந்த கான்சியஸ்னஸ் என்பது பியூர் இன்டெலிஜென்ஸ், சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ், பேரறிவு என்று சொல்லலாம் தமிழிலே. பேரறிவு, அதற்கு இணையே கிடையாது. நமக்கு இருப்பது சிற்றறிவு. எது? அந்த சிற்றறிவு கூட நாம் கடன் வாங்கி தான் வைத்திருக்கின்றோம். அதனால் அது சிற்றறிவு என்று சொல்வார்கள் ஞானிகள். ஆனால் உள்ளுக்குள்ளே பேரறிவு ஒன்று இருக்கின்றது. அதை நான் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுகின்றேன். ஏனெனில் இப்பொழுது இந்த காலத்தில் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று வந்துவிட்டது. அது ஒரு சரியான வார்த்தையே கிடையாது என்று சொல்றேன். ஏன்னா இன்டெலிஜென்ஸ்லேயே ஆர்டிஃபிஷியல் என்பதே கிடையாது. இன்டெலிஜென்ஸ் இஸ் ஒன்லி ஒன். இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுவது ஒன்றுதான். அதுதான் பேரறிவு. அதை நாம் செயற்கை இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லலாமா? இருப்பதை வேறு ஒரு பெயர் கொடுத்து அதை எதையோ நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறையினர். வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? இட் இஸ் நாட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அட் ஆல். என்ன செய்கின்றது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்கின்றது? மிக துரிதமாக, மிக மிக துரிதமாக, எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு துரிதமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த டேட்டாவை அது கொண்டு வந்து கொடுக்கின்றது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கின்றீர்கள், அதற்கு பதில் செய்கிறது துரிதமாக, ஒரு 5 செகண்டிலே கொடுக்கின்றது. அது எங்கிருந்து எடுத்து வருகின்றது? ஏற்கனவே இந்த இணையதளங்களில் கொட்டி கிடக்கும் பல்வேறு வகையான
டேட்டாக்களை சேகரித்து அவற்றை மிகவும் துரிதமாக நமக்கு கொண்டு வந்து கொடுப்பது தானே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை வைத்துத்தானே பல்வேறு விதமான ப்ராடக்ட்ஸ்கள் செய்துகிறார்கள். அதில் என்ன இன்டெலிஜென்ஸ் இருக்கின்றது? வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ்? இல்லாததை கண்டுபிடிப்பது என்றால் இன்டெலிஜென்ஸ் என்று வைத்துக் கொள்ளலாம். நடைமுறையில் இல்லாத ஒன்றை கண்டுபிடிப்பது என்றால் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லலாம். ஆனால் நாம் இருப்பதைத்தானே கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே, பிரபஞ்சத்திலே எது இருக்கின்றதோ அதை நுணுக்கமாக பார்த்து அதிலிருந்து சிலவற்றை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுதானே, அது இன்டெலிஜென்ஸா? அப்பொழுது இந்த பிரபஞ்சத்திலே ஏற்கனவே ஆரம்பத்திலே ஆதியிலே உண்டாக்கப்பட்ட விஷயங்கள், இந்த இயற்கை, அதுதானே உண்மையான இயற்கையான அறிவு. அந்த மூலங்களிலிருந்தே தானே நாம் எல்லாவற்றையுமே கண்டுபிடித்தோம். வெவ்வேறு விதமான பொருட்களை கண்டுபிடித்து அவற்றை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம். இல்லாத பொருட்களை கண்டுபிடித்தோம், ஆனால் இருக்கின்ற மூலத்தினிலிருந்து தான் கண்டுபிடித்தோம். இந்த மூலம் என்பது இயற்கை, எலிமெண்ட்ஸ் என்று சொல்லலாம் இல்லையா? எலிமெண்ட்ஸ் என்று சொல்லலாம், பஞ்சபூதங்கள் என்று சொல்லலாம். இவை இருக்கின்றன இயற்கையிலேயே. அவற்றிலே இருந்து தானே நீ கண்டுபிடித்தாய். இல்லாததையா கண்டுபிடித்தாய்? இருக்கின்றது. அப்பொழுது அந்த இருக்கின்றதை கண்டுபிடிப்பது தானே, இருப்பது தானே ஒரு சுப்ரீம் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்டது. அந்த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் என்பதை நீங்கள் கடவுள் என்ற பெயர் வைத்துக் கொள்ளலாம், இறைவன் என்று சொல்லலாம், இறைசக்தி என்று சொல்லலாம், என்ன பேர் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் உண்மை பேரறிவு. அதுதான் பேரறிவு. அந்த பேரறிவு தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்து அது எவ்வாறு இயங்க வேண்டும் என்ற நேரியலை வகுத்து கொடுத்திருக்கின்றது. அதன்படி தான் நடக்கின்றது. அதற்காகத்தான் நாம் உருவாக்கப்பட்டு இந்த மனித குலமானது இந்த 7 பிறப்புகளிலே ஒரு உயர்ந்த பிறவியாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றோம். இந்த உலகத்திற்கு வந்தது என்ன காரணம் என்பதை மனிதர்கள் மறந்து விட்டார்கள். ஏனெனில் அதை மட்டும் மறைத்து அனுப்பிவிட்டார் இறைவன். நீ எதற்காக இந்த உலகத்தில் நீ படைக்கப்பட்டிருக்கின்றாய் என்பதை மறைத்து விட்டார். ஆனால் நமக்கு தேவையானவற்றை எல்லாவற்றையுமே அவர் கொடுத்து விட்டு நம்மை இயக்குகின்றார் என்பதுதான் உண்மை. எதெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் கொடுத்து விட்டு நம்மை இயக்கிக் கொண்டு தினசரி நம்மை இயக்கிக் கொண்டிருப்பதே அவர்தான். அப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குறிக்கோள் என்னவென்றால், நான் எவ்வாறு இந்த வாழ்க்கையை மறுபடியும் நான் உன்னை அடைவது என்ற ஒரு ஏக்கத்தோடு வாழ வேண்டும். அதை தான் வீடு பெறு என்று சொல்வார்கள் தமிழிலே. முக்தி, மோட்சம் என்று சான்ஸ்கிரிட்ல சொல்வார்கள் இல்லையா? வீடு பெறு என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு டார்கெட். நீ அடைய வேண்டும். எந்த மூலத்திலிருந்து வந்தாயோ அதே இடத்தை திரும்பி அடைய வேண்டும் என்றுதான் மனிதனுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது என்று ஞானிகள் ஆதிசங்கராச்சாரியார் சொல்வார். அப்பொழுது அதை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய ஒரே கடமை. அப்பொழுது அது எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்று தகுதியான ஒரு குருமாரிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் நம்ம அவற்றை செய்வதில்லை. ஏனெனில் இந்த லௌகிக உலகத்திலே மற்ற விஷயங்கள் முன்னுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டதால், பொருட்களின் மேலும் பணத்தின் மேலும் ஆசையினாலும் நிலத்தின் மேலும் ஆசையினாலும் எல்லா விதமான ஒரு ஆசை, மனதினுடைய ஆசைக்கு எல்லையே கிடையாது. அந்த ஆசைக்கு உட்பட்டு மனிதன் இந்த விஷயத்தையே மறந்து விட்டான். எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு லௌகீக வாழ்க்கையிலே எல்லா பொருட்களின் மேலேயுமே ஆசை வைத்து அந்த ஆசையின் மூலமாக ஐம் சாரி, ஆசைதான் துக்கத்திற்கு காரணம் என்று ஏன் புத்தர் சொன்னார்? பிகாஸ் தட் இஸ் த பேசிஸ். அதுதான் எல்லா இந்த உலகத்தையே மாற்றி அமைத்து விட்டது. ஒரே ஒரு 2 வார்த்தைகள், ஆசை என்பதுதான் துக்கத்திற்கு காரணம். ஆனால் எந்த துக்கமாக இருந்தாலும் இன்று இந்த காலத்திலே நடந்து கொண்டிருக்கிற அத்தனை துன்பங்களுக்கும், உலகத்திலே நடக்கூடிய அத்தனை துன்பங்களுக்கும் காரணம் யார் என்றால் இந்த ஆசைகள் தான். அது நாட்டின் மேல் இருக்கலாம், மக்களின் மேல் இருக்கலாம், மதத்தின் மேல் இருக்கலாம், ஜாதியின் மேல் இருக்கலாம், மொழிகள் மேல் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாம் ஒன்றை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பதனால் அதை தவிர மற்றவர்களை நாம் வித்தியாசமாகத்தான் நாங்கள் நடத்துவோம். அவர்களை ஈவன் அழித்து கூட விடுவோம். என்னுடைய நம்பிக்கையை பின்பற்றாதவர்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது என்ற முடிவோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இன்று அதிகம். அதனால்தான் தீவிரவாதம். எந்த ஞானியுமே மதத்தை தோற்றுவிக்கவில்லை. அது மட்டும், அந்த உண்மையை நாம் எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஒரு இந்து மதம் ஒரு இந்து ஞானியினால் உருவாக்கப்படவில்லை. அது தானாக உருவானது. ஒரு கிறிஸ்துவ மதம் ஜீசஸ் கிரைஸ்டினால் உருவாக்கப்படவே இல்லை. ஒரு புத்த மதம் புத்தரால் உருவாக்கப்படவில்லை. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மதத்தை உருவாக்கவே இல்லை. அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது இந்த ஞானத்தை மட்டும் போதித்துவிட்டு எவ்வாறு நீ ஒரு முக்தி நிலையை அடையலாம் என்று போதித்துவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அவர்கள் மறைந்த பின்பு ஒரு 200, 300 வருடங்களுக்கு பிறகுதான் மதங்கள் தோன்றின. அப்பொழுது அதற்கு தலைமை எடுத்துக்கொண்ட மதத் தலைவர்கள் அந்த மதங்களையும் நல்ல முறையாக மக்களை ஒரு ஒழுங்கு நெறியோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மதங்களை அமைத்து அதற்குண்டான வழிகளை உண்டாக்கினார்கள். ஆனால் அவற்றிலே பொய்கள் கலந்து விட்டன. காலம் செல்ல செல்ல பொய்கள் கலந்து விட்டன. எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அதற்கு முன்னுரிமை கொடுக்காமல் எவைகளை சொன்னால் எவைகளை பின்பற்ற வேண்டி சொல்ல வேண்டும் என்பதை சொன்னால் மக்கள் நம் பின்னால் வருவார்கள் என்பதற்காக எல்லாவற்றையுமே தளர்த்தி விட்டு மக்களை வழி நடத்தி விட்டார்கள். மக்கள் அதை நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் இன்றைக்கு எல்லா விதமான மதங்களும் ஒன்றுக்கொன்று போட்டி ஒரு சண்டையிட்டுக் கொள்கின்றன, அழிக்கின்றன. எந்த மதம் சொல்லிக் கொடுத்தது மக்களை அழிக்க வேண்டும் என்று? சிலவற்றில் சொல்லியிருக்கலாம், நீங்கள் அவர்களை நம்முடைய முறைக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை உரியதை ஒழிய அதற்காக அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று எந்த மதமே சொல்லவில்லை. அது இவர்களாக உண்டாக்கி கொண்டது. பின்னால் வந்த மத தலைவர்களாக உண்டாக்கி கொண்டது. அதனால் என்னவாயிற்று? இருக்கின்ற இந்த உலகத்தில் இருக்கின்ற 84 லட்சம் ஜீவராசிகளிலே உயர்ந்த பிறவியான மனிதன் மட்டுமே தன்னுடைய இனத்தையே அழிப்பதற்காக எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். எங்கு போர் நடந்தாலும் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போகின்றார்கள். ஆயிரக்கணக்கான வருடங்களாக அசோக சாம்ராட் நிலத்தை கலிங்க போரில் இருந்து ஆரம்பித்து வரிசையாக வந்து கொண்டே தான் இருக்கின்றது. எல்லா விதமான போர்கள் நடந்து எல்லாவற்றிலுமே மனிதர்கள் கொத்து கொத்தாக இறந்து போய் கை கால்களை இழந்து முண்டமாகி எவ்வளவு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டால் போர்கள் மூலமாக இன்றும் நடக்கின்றது. இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன காரணம்? ஏன் போர்கள் நடக்க வேண்டும்? இவ்வளவு நாகரிக முன்னேற்றம் அடைந்த மனிதன் எதற்காக போர் புரிய வேண்டும் மற்ற மக்களின் மேல்? அவர்களை அழிக்க வேண்டும். அதற்காக அணு ஆயுதங்கள், தளவாடங்கள், போர் விமானங்கள், கப்பல்கள், கோடிக்கணக்கான பணங்களை செலவு பண்ணி உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்களே, எதற்காக? தன்னுடைய இனத்தையே அழிப்பதற்காக. அதை தவிர என்ன வேண்டும்? நாம் அணுகுண்டை வைத்துக்கொண்டு ஒரு விலங்குகளை அழிக்கப் போகின்றோமா? இல்லை மரம் செடி கொடிகளை அழிக்கப் போகின்றோமா? இந்த அணுகுண்டுகளை வைத்துக்கொண்டு எதற்காக அணுகுண்டு? யாரை அழிப்பதற்கு? மனிதனை அழிப்பதற்கு. அப்பொழுது இந்த மனிதநேயம் எங்கே போயிற்று? எல்லா மதங்களும் போதிக்கின்ற மனிதநேயம் எங்கே போயிற்று? ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து யோசித்து பார்த்தால் இந்த மத தலைவர்கள் எல்லாம் வெட்கத்தால் தலை குனிய வேண்டும். வெட்கத்தால் தலை குனிய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மக்களை நாம் தவறாக வழி நடத்துகின்றோமே என்று தலை குனிய வேண்டாம். அந்த ஞானம் என்பது என்ன என்று சொன்னவென்றால், நாம் இத்தகைய ஒரு ஞான வாழ்க்கை, ஞான முறையை, ஞான நெறியை சிறுவயதிலே கற்றுக்கொண்டு இருந்தோமானால் இன்று நம்முடைய வாழ்க்கையை வித்தியாசமாக இருந்திருக்கணும் என்பதைத்தான் சொல்ல வருகிறேன். ஏனென்றால் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்வியிலே கேட்டார்கள், மெய்கல்வி என்று சொல்கின்றீர்களே, செல்ஃப் நாலேஜ் என்று சொல்கின்றீர்களே, ஏன் தேவை? அப்படி அது தேவையானால் அதற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை? இது ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இதற்காகத்தான் நாம் இப்போ சொன்னோம். ஏன் மெய்க்கல்வி தேவைப்படுகிறது என்றால், மனிதநேயத்தோடு வாழ்ந்து எவ்வாறு மரம் செடி கொடிகளும் விலங்குகளும் அமைதியாகவும் ஆனந்தமாக வாழ்கின்றனோ அதே போல மனிதனும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மெய்க்கல்வி தேவைப்படுகின்றது. மெய்க்கல்வி என்பது தன்னை பற்றிய அறிவு. இத்தகைய மெய்க்கல்வி என்பது பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஒரு மதம் சார்ந்த இடங்களிலேயும் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு டீச்சிங் என்பது கிடையாது. அது நாமாக முயற்சி எடுத்து போய் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே பல்வேறு குழப்பங்கள், அவ்வாறு செய்தால் பல்வேறு குழப்பங்கள் நடக்கின்றன. தவறான வழியிலே சென்று விடுகின்றார்கள். அதனாலே அது பரவலாக தெரியப்படவில்லை. ஆனால் ஏன் அந்த மெய்க்கல்வி கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் இதற்காகத்தான்.
இதற்காகத்தான். ஏனென்றால் இந்த வாழ்க்கை என்பது மிகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ வேண்டிய வாழ்க்கை. மனிதன் அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றான். எல்லா பிறவிகளிலுமே உயர்ந்த பிறவியாக மனிதன் ஏன் கருதப்படுகின்றான் என்றால் இறைவன் அவ்வாறு தான் படைத்திருக்கின்றான். அந்த மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனே நமக்கு பல்வேறு விதமான வழிகளை வகுத்து கொடுத்திருக்கின்றான். நாம் செய்வதில்லை. நான் விடுகின்ற மூச்சுக்காற்று நாம உண்டாக்கினோம். சுவாசிக்கின்ற மூச்சுக்காற்று நாம உருவாக்கினோம். இறைவன் கொடுத்திருக்கின்றான். நாம் சாப்பிடுகிற சாப்பாடு எங்கே வளருது? வயலிலே விளைகின்றது, தோட்டங்களிலே விளைகின்றன. நாம அதை உருவாக்கினோம். விதைப்பதோடு நம்முடைய பங்கு முடிந்து விட்டது. அது வளர்ந்து காயாகி பூவாகி பழமாகி உணவு பயிராகி நமக்கு கிடைக்கின்றது. யார் உருவாக்குகிறார்? இறைவன் தானே உருவாக்கினான். அப்பொழுது நம்மை எப்ப ஒரு தேன் சாப்பிடுவதற்காக ஒரு தேனீ என்ற இனத்தையே படைத்தான் என்று ஞானிகள் சொல்வார்கள். மனிதன் தேன் சாப்பிட வேண்டும் என்பதற்காக ஒரு தேனீ என்ற இனத்தை படைத்து அந்த ஆயிரக்கணக்கான தேனீகள் சேகரித்து வைத்திருக்கின்ற தேனை நாம் வாங்கி சாப்பிடுகின்றோம். வாங்கி சாப்பிடவில்லை, திருடி சாப்பிடுகின்றோம். அது ஒரு வேறு விஷயம். ஆனால் அதற்கு நமக்காக கொடுக்கப்படுகிறது. பழங்களை எடுத்துக்கொள்ளும். எவ்வளவு பத்திரமாக பழங்கள் அந்த ஓட்டுக்குள்ளே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை நாம் உடைத்து அதுக்குள்ளே இருக்கும் பழங்களை எடுத்து சாப்பிட வேண்டும் என்பதற்காக அந்த பழம், அந்த செடி அவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நாம உருவாக்கினோம். ஒரு அரிசி, அதுவும் மனிதனுக்கு பத்திரமாக சென்று சேர வேண்டும் என்பதற்காக அதற்கு ஒரு கோணிப்பை மாதிரி ஒரு பையை போட்டு நெல்லாக வந்து விளைய வைக்கின்றார். யார் செய்தது? இறைவன் தானே செய்தான். அப்பொழுது இவ்வளவு பார்த்து பார்த்து மனிதனுக்காக இவ்வளவு விஷயங்களை செய்து கொடுத்திருக்கிற இறைவனுக்கு நாம் என்றைக்காவது நன்றி சொல்லி இருக்கின்றோமா? என்றைக்காவது நன்றி சொல்லி இருக்கின்றோமா? ஒரு நிமிடம் சொன்னதே கிடையாது. சிலரை தவிர. என்ன சொல்லுவோம்? எல்லோரும் இறைவனிடம் சென்று வேண்டுகின்றோம், பிச்சை எடுக்கின்றோம். எனக்கு இதை கொடு, அதை கொடு, அதை செய்து இது இப்படித்தானே இருக்கின்றது. ஆனால் உனக்காக நான் எல்லாமே செய்து விட்டேன், நீ மறுபடியும் என்னிடம் வந்து கேட்கின்றாயே என்பது இறைவன் சிரிக்க மாட்டானா? எதற்காக நீ இவ்வாறு இருக்கின்றாய்? உனக்காக எல்லாவற்றையுமே படைத்து விட்டேன், நீ மறுபடியும் என்னிடத்தில் வந்து திருப்பி திரும்பி கேட்டால் நான் என்ன செய்வது என்று சிரிக்கின்றான். இறைவன் எப்பொழுதுமே சிரித்துக் கொண்டிருக்கின்றான். கோடிக்கணக்கான மக்கள் இறைவனை மறுபடியும் வேண்டி வேண்டி எனக்கு இதை கொடு, அதை கொடு, என் தொழில் முன்னேற வேண்டும், பொருள் சம்பாதிக்க வேண்டும், பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும், வீடு கட்ட வேண்டும், அது செய்ய எல்லா விஷயங்களுக்கும் இறைவனிடத்தில் சென்று முறையீடு வைத்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது இறைவன் என்ன செய்வான்? ரொம்ப டயர்டாகி விடுவான். கோடிக்கணக்கான மக்கள் அவனிடத்துல சென்று முறையிட்டு கொண்டு என்ன செய்வான்? சிரிப்பான். வேற எதுவும் செய்ய மாட்டான். அது ஏன் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை சிறிய வயதிலே? இறைவனிடத்தில் எதையுமே கேட்கக்கூடாது. நமக்கு எல்லாவற்றையுமே அவர் முதலிலேயே படைத்து விட்டார். நீ அவரிடத்தில் கேட்க வேண்டியது என்னவென்றால், ஐயா, நீ எனக்கு எல்லாவற்றையுமே கொடுத்து விட்டாய், எல்லாவற்றையுமே கொடுத்து விட்டாய், என் உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் நீ படைத்து விட்டாய், என்னையே நீ தான் காப்பாற்றிக் கொள்ள. எனக்கு உடம்பிலே நான் சாப்பிடுகின்ற சாப்பாடு எப்படி ரத்தமாக மாறுகின்றது எனக்கு தெரியாது, ஆனால் மாறுகின்றது. அதையும் நீ தான் செய்து விட்டாய். சுவாச காற்றையும் உண்டாக்கி கொண்டு எல்லாவற்றையும் செய்து விட்டாய். அப்பொழுது நான் போய் உன்னிடத்தில் எதையுமே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நான் உன்னை என்ன கேட்க வேண்டும்? என்ன கேட்க வேண்டும்? ஒன்றே ஒன்றுதான் கேட்க வேண்டும். நான் உன்னிடத்தை வந்து திருப்பி அடைய வேண்டும். நீ என்னை இங்கு அடைத்தாய், நீ மறுபடியும் உன்னை வந்து நான் சேர வேண்டும் என்பதை மட்டும்தான் நாம் இறைவனிடமே வேண்டி கேட்க வேண்டும். அது மட்டும்தான் இறைவனால் கொடுக்க முடியும் மனிதனுக்கு. இத்தகைய மெய்க்கல்வியை, இதுதான் மெய்க்கல்வி, இந்த மெய்க்கல்வியை நாம் குழந்தைகளுக்கு சிறிய வயதிலே கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். இறைவனிடத்தில் எதையுமே கேட்கக்கூடாது. எனக்கு 60% மார்க் வேண்டும், கேட்காதே. நீ படி, படி, எழுது, என்ன மார்க் வருகிறதோ ஏற்றுக்கொள், முன்னேறு. இறைவனிடத்தில் கேட்காதே. அவர் உனக்காக வந்து எக்ஸாம் எழுத போறது கிடையாது, மார்க் போட போறது கிடையாது, கொடுக்க மாட்டார். நீ கேட்பதில் எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. இதுதான் உண்மை கல்வி. இதை சிறு குழந்தைகளே எல்லோருக்கும் அவருடைய மண்டையிலே ஏற்றி இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் எது கேட்டாலும் அவர் கொடுக்க மாட்டார். மாறாக உன்னுடைய முயற்சியால் தான் நீ முன்னேற முடியும், அதை நீ செய். ஆனால் இறைவனிடம் நீ எதை கேட்க வேண்டும் என்றால், நான் மறுபடியும் உன்னை வந்து அடைய வேண்டும், அதற்கான வழியை எனக்கு சொல்லிக் கொடு, அல்லது நீ என்னை காப்பாற்று. அந்த வீடு பேரியான நிலையை அடைய வேண்டும். நான் மறுபடியும் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகம் துன்பம் நிறைந்தது. நம் கண்கூடாக என்ன பார்க்கின்றோம்? உலகம் துன்பம் நிறைந்தது. எப்பொழுது என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. நன்றாக பணக்காரன் இருப்பான், ஒரு மாதம் அடுத்த மாதம்
ஏழையாகி விடுவான். ஏதோ நடக்கும், ஏழையாகி விடுவான். இல்லது நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பான், ஏதோ நடக்கும், நோய்வாய்ப்பட்டு படுத்து விடுவான், இல்லது விபத்தில் இறந்து விடுவான். என்ன வேணாலும் நடக்கும். அப்படி துன்பத்தில் இருப்பவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். கடவுளை சபித்துக் கொண்டு இருப்பார்கள். என்னை இவ்வாறு பண்ணிவிட்டாயே. அவர் பண்ணவில்லை. நீ செய்த காரியம் உன்னை இவ்வாறு செய்திருக்கின்றது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா? அப்பொழுது இந்த உலகம் அதனால தானே புத்தர் இவற்றை பார்த்துவிட்டு வெறுத்து போய் வெளியே சென்று விட்டார். அந்த உண்மை என்ன கண்டுபிடிக்க வேண்டும். இந்த முதுமை, நோய்வாய்ப்படுதல், ஏழ்மை, இறப்பு இவற்றையெல்லாம் கண்கூடாக பார்த்தவர் மனநொடிந்து போய் இவற்றிலிருந்து நம் மக்களை எவ்வாறு காப்பாற்றுவது, எனக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும் என்றுதானே அவர் துறவரம் கொண்டு காட்டுக்கு சென்று விட்டார் நடுகிறவிலே. கண்டுபிடித்தார் ஆசைதான் காரணம் எல்லாவற்றுக்கும் என்று. அதை ஏற்றுக்கொள்கின்றோமா? ஆசைப்படாத மனிதனே கிடையாது. ஆனால் ஒரே வரியில் சொன்னால் ஆசைதான் உன்னுடைய துக்கத்துக்கு காரணம் என்றார். அப்போது அந்த ஆசை இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் நீ உன்னுடைய மனதை அழிக்க வேண்டும். ஏன்னால் மனம்தான் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கின்றார். மனம் என்பது ஒரு பாட்டம்லெஸ் பேக், ஒரு பை இருக்கின்றது. அந்த பையிலே அடிப்பகுதி கிடையாது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ ஜனமாகும் அந்த பையில நீங்கள் எது போட்டாலும் உள்ளே கீழே விழுந்து கொண்டே தான் இருக்கும், தங்கவே தங்காது. எதையும் போட்டாலும் எவ்வளவு விலை உயர்ந்த பொருளை போட்டாலும் அது கீழே போய்விடும். அது போல மைண்ட் இஸ் அ பாட்டம்லெஸ் பேக். அந்த மைண்டை அழிக்க வேண்டும். அல்லது அந்த மனதிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதை அதை வெறும் வேடிக்கை மட்டும் பார்க்க வேண்டும். பி அன் அப்சர்வர் ஆஃப் யுவர் ஓன் மைண்ட் என்று ஞானிகள் சொல்வார்கள். பி அ விட்னஸ், சாட்சியாக இரு. மனதிலே என்ன நடக்கின்றது என்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிரு. வேடிக்கை பார்த்து கொண்டிரு. கையில் எடுக்காதே. எதுவாகட்டும், எந்த எண்ணங்கள் வந்தாலும் கையில் எடுக்காதே. எந்த உணர்ச்சிகள் வந்தாலும் கையில் எடுக்காதே. என்ன நடக்கின்றது என்பதை வேடிக்கை பார். ஜஸ்ட் வாட்ச். அது நடக்கும். அவ்வாறு பார்த்தீர்கள் என்றால் உங்கள் மனம் கூடிய சீக்கிரத்திலே அமைதியாகிவிடும். ஏனால் அந்த எண்ணங்கள் கலைந்து சென்றுவிடும். வருகின்ற எண்ணங்களோ உணர்ச்சிகளோ அவை தானாகவே அழிந்து போய்விடும். இதுதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வரம். மனதிலே தோன்றுகின்ற எண்ணங்கள் மூலமாகத்தான் நாம் இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் செய்கின்றோம். அதனால எவ்வளவு துன்பங்கள் உண்டாகின்றன என்பதை நாம் கண்கூட பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது மனதிலே வருகின்ற எண்ணங்களை நாம் கையில் எடுக்காமல் இருந்தால் என்ன நடக்கும்? அவற்றை செயல்படுத்தாமல் இருந்தால் என்ன நடக்கும்? எல்லா காரியங்களும் தர்மமாக நடக்கும். இதில் எண்ணங்கள் தான் நம்மை இந்த வழியில் இந்த தீமையை செய் என்று தூண்டி விடுகின்றன. அப்பொழுது எண்ணங்களை கையில் எடுக்காமல் இருங்கள், மனமே இருக்காது. அப்போது உங்களுடைய பிரபஞ்ச மனம் உங்களை வழி நடத்தும். உள்ளுக்குள் நமக்குள்ளே மனம் 2 மனங்கள் இருக்கின்றன. மனித மனம் ஒன்று, பிரபஞ்ச மனம் ஒன்று. அந்த பிரபஞ்ச மனம்தான் உங்களை வழி நடத்தும். எப்படி அந்த பிரபஞ்ச மனம் நம்முடைய உடல் உறுப்புகளை இயக்கிக் கொண்டிருக்கின்றதோ, அதே போல எப்படி அந்த பிரபஞ்ச மனம் நம்முடைய ஐம்புலன்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றதோ, அதே போல அந்த பிரபஞ்ச மனம் நம்மையும் வழி நடத்தும். நம்ம காரியங்களை வெளியிலே செய்யக்கூடிய காரியங்கள், புறத்திலே செய்யக்கூடிய காரியங்கள், அதனுடைய வெற்றியோ தோல்வியோ அதனுடைய பலனை நாம் தான் நிர்ணயிக்க முடியாது. ஆனால் நாம் செய்தனுடைய பிரதிபலன் தான் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் உண்மை. நாம் என்ன செய்தோமோ, என்ன விதைத்தோமோ, எதை விதைத்தோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். அதனால தான் சொன்னேன், நீ எந்த காரியம் செய்தாலும் பலனை எதிர்பார்க்காமல் செய். பலனை எதிர்பார்க்காமல் செய். அப்படி என்று ஏன் சொல்லுகின்றார்கள்? இதுதான் காரணம். பலனை எதிர்பார்த்து செய்தால் உன்னுடைய காரியங்கள் நீங்கள் ஒரு தர்மமாகவோ இல்லை நியாயமாகவோ செய்ய மாட்டீர்கள். ஒரு காரியம் எப்படி செய்யப்பட வேண்டுமோ அப்படித்தான் தர்மத்தோடு செய்யப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் செய்தால் அதனுடைய பலன் நாம் தான் அனுபவிக்கப் போகிறோம் பிற்காலத்திலே. எனவே இறைவனிடத்தில் வேண்டுவது என்பது ஒரு நன்றி செலுத்துதலாக மாற வேண்டும். அது கோயிலாகட்டும், மசூதி ஆகட்டும், அல்லது சர்ச் ஆகட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். நாம் வேண்டுவது அங்கு சென்றால் நாம் வேண்டுவது என்பது, நான் உன்னை மறுபடியும் அடைய வேண்டும், அதற்கான வழியை எனக்கு சொல், எனக்கு நீ கொடுத்து வைத்திருப்பதற்கு நான் உனக்கு நன்றி சொல்லுகின்றேன். அதே போல என்னை சரியான முறையிலே வழிநடத்தி என்னை திருப்பி அழைத்துக்கொள், நான் உன்னை சேர வேண்டும். இதுதான் செய்யக்கூடிய ஒரே ஒரு பிரார்த்தனை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும். அவர்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, வேறு எந்தவித பிரார்த்தனையும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இதை மட்டும் செய்தால் போதும். இதுதான் ஞானம், இதுதான் மெய்க்கல்வி. இதைத்தான் நமக்கு சிறு குழந்தையிலே கற்றுக் கொடுக்கப்படவில்லை. என்ன தவறாக சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அதையே தான் நாம் இன்றும் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம், இறக்கும் வரை.
எனக்கு 3வது, 4வது, 5வது வயதிலே என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ, அறியாமை அவர்கள் பெற்றோர்களுடைய அறியாமையின் காரணமாக என்ன சொல்லிக்கப்பட்டதோ, அந்த வழியையே நாம் இறக்கும் வரை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதை விட்டு விலகி வருவதற்கு நமக்கு தைரியமும் கிடையாது, மனமும் கிடையாது. அது தவறு என்பதை தெரிந்து கொள்வதற்கு கூட நாம் மனதை திறந்து வைக்கவில்லை. ஏனெனில் வி கீப் அ க்ளோஸ்ட் மைண்ட். எப்படி க்ளோஸ்ட் மைண்ட்? நான் இந்து என்று சொன்னாலே இட் இஸ் அ க்ளோஸ்ட் மைண்ட். நான் ஒரு முஸ்லீம் என்று சொன்னாலே இட் இஸ் அ க்ளோஸ்ட் மைண்ட். நான் ஒரு கிறிஸ்டியன் என்று சொன்னாலே இட் இஸ் அ க்ளோஸ்ட் மைண்ட். பிகாஸ் நான் எனக்கு நானே முத்திரை குத்திக் கொண்டு விட்டேன் இந்து என்று. அப்பொழுது அதற்குள்ளே தான் இருந்து கொண்டு தான் நான் எல்லா காரியங்களையும், செயல்களையும் செய்வேன், மற்றவரிடம் உறவாடுவேன். அதை விட்டு வெளியிலே வரமாட்டேன். அப்பொழுது மற்றொரு அது ஒரு சிறை. இந்து என்பது ஒரு சிறை, முஸ்லீம் என்பது ஒரு சிறை, கிறிஸ்டியன் என்பது ஒரு சிறை, நான் ஒரு முதலியார் என்பது சிறை, நான் ஒரு பிராமணர் என்பது சிறை, எல்லா சிறைகள். இந்த சிறைகளுக்குள்ளே நாம் இருந்து கொண்டு மற்றவர்களுடன் உறவாடுகின்றோம். எவ்வாறு பிரிவுகள் இல்லாமல் இருக்கும்? எவ்வாறு வேற்றுமைகள் இல்லாமல் இருக்கும்? சிறைக்குள்ளே அடைபட்டு நாம் சிறைக்குள்ளே அடைபட்டு கிடக்கின்றோம் என்ற உண்மையே நமக்கு தெரியாது. அதுதான் அறியாமை. அதை அறியாமை வளர்த்து விட்டவர்கள் நம்மை பெற்றவர்கள், நமது ஆசிரியர்கள், நமது சமுதாய தலைவர்கள், மத தலைவர்கள் எல்லோருமே. இவ்வளவு மதத் தலைவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த சிறிய உண்மை கூட ஏன் சொல்லப்படவில்லை? ஏன் சொல்லிக் கொடுப்பதற்கு தைரியம் இல்லையா? நீங்கள் செய்கின்ற காரியங்கள் செயல்களை நீங்கள் இந்த மார்க்கத்திலே இவ்வாறு நடக்க வேண்டும். சிறு குழந்தையாக இருக்கப்பட்ட போது உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நீங்கள் விரிவுபடுத்த வேண்டும். என்ன உண்மை என்பதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதை சொல்வதற்கு சரியான ஆசிரியர்களை அணுக வேண்டும். அதை கண்டுபிடித்து உங்களை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நாம் எவ்வாறு இயங்குகின்றோம், நாம் இந்த இயற்கையோடு எவ்வாறு சம்பந்தப்பட்டிருக்கின்றோம், அது இயற்கை நம்மை எவ்வாறு காப்பாற்றுகின்றது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விலங்குகளும் செடி கொடிகளும் அமைதியாக வாழ்கின்ற பொழுது நாம் ஏன் அமைதியாக வாழ முடியவில்லை? இவ்வாறு பல்வேறு விதமான தேடுதலை உருவாக்க வேண்டும். பல்வேறு விதமான கேள்விகளை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி கேட்டுக்கொண்டிருந்தால் அது பதில் கிடைக்கும். மாறாக என்ன பண்ணிவிட்டோம்? மனதை மூடி வைத்து விட்டோம். சிறையாக்கி விட்டோம். உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு நமக்கு அறிவு விருத்தியாகும்? நான் இந்த புத்தகத்தை தான் நம்புவேன். இந்த புத்தகத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது என்னுடைய நம்பிக்கை. இதை தாண்டி நான் வரமாட்டேன் என்று நீங்கள் பிடிவாதம் பிடித்தால் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏனெனில் இந்த பிரபஞ்ச ரகசியங்கள், இந்த பேரறிவு என்பது அந்த ஒரு சிறிய புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். உலகம் பரந்தது. அதிசயங்கள் பல்வேறு. இந்த உடலே அதிசயம். இந்த உடலுக்குள்ளே எப்படி நடக்கின்றது, ஏன் நடக்கின்றது, யார் இயக்கின்றது என்ற ஒரு ரகசியத்தை இன்று வரை நாம் கற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு சிறிய புத்தகத்தின் மூலமாக நாம் அதன் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு அதை நம்பாதவர்களை நான் அழித்து விடுவேன் என்று அழித்தால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த சடங்குகளை நான் செய்ய வேண்டும், இதை செய்தால் எனக்கு இது கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. பயம். பயத்தை உண்டாக்கியவர்கள் யார்? யார் உண்டாக்கினார்கள்? இறைவனிடத்தில் நாம் ஏன் பயப்பட வேண்டும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட்ஸ் அ பேசிக் கொஸ்டின். ஒய் என்னுடைய தகப்பனிடத்திலே நான் பயப்படுவேனா? என்னுடைய அப்பாவிடத்திலே, என்னுடைய அம்மாவிடத்திலே நான் பயப்படுவேனா? அவர்கள் தான் என்னை போற்றி பாதுகாத்து வருவார்கள். அவர்கள் என்னை இதுவாக ட்ரீட் பண்ணுவார்களா? அவரிடத்தில் நான் பயப்பட வேண்டும். அன்போடு தானே இருப்பேன். அதே போலத்தான் இந்த மனிதனாகிய நான், மனித குழந்தையாகிய நான், என்னை பெற்ற இறைவன் தகப்பன், அவனிடத்தில் நான் ஏன் பயப்பட வேண்டும்? ஆனால் பயத்தை தான் ஊட்டி வைத்திருக்கின்றார்கள். இவ்வாறு செய்விட்டால் நீ உனக்கு காப்பாற்றப்பட மாட்டாய். இல்லையா? இந்த பயத்தை ஒட்டிய மக்களை அறியாமலே மடையர்களாக அமைத்துக் கொண்டு உட்கார வைத்துக் கொண்டிருக்கின்றோம். பயம். வெளியிலே வந்தால் என்ன நடக்கும்? எனக்கு என் கூட லட்சக்கணக்கான பேர் இருக்கின்றார்கள் இந்த நம்பிக்கையோடு. இந்த நம்பிக்கையோடு லட்சக்கணக்கான பேர் இருக்கின்றார்கள். அப்பொழுது எனக்கு ஒரு செக்யூரிட்டி, ஒரு தைரியம் இருக்கின்றது. என்னை சார்ந்தவர்கள் எவ்வளவு இருக்கின்றார்கள். ஏன்னா எனக்கு தனியாகவே இருப்பது. ஏன்னா எந்த சிறையிலையுமே நீ அடைபட்டு கிடக்காமல், நீ மனிதனாக சுதந்திரமாக, எந்தவித பிடிப்பு இல்லாமல், எந்த விதமான சங்கிலியோடு உன்னை பிணைத்துக் கொள்ளாமல், எந்த விதமான கொள்கையோட, மதத்தோட, மொழியோட எதையுமே பிணைத்துக் கொள்ளாமல் தன்னந்தனியனாக, நீ தனி மனிதனாக சுதந்திரமானவனாக இருந்தால் நீ ஒரு ஞானி. அந்த ஞானம் என்பது உனக்கு தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது நீ விழிப்புணர்வோடு தன்னந்தனியனாக இருக்கின்றாயோ, அந்த விழிப்புணர்வோடு எப்பொழுது நீ தன்னந்தனியனாக பேசுகின்றாயோ, செயல்படுகின்றாயோ, அப்பொழுது நீ ஒரு ஞானி. அந்த ஞானியால் தான் அந்த தைரியம் இருக்க முடியும்.
எந்த விதமான எதையுமே சார்ந்து இல்லை. அன்அட்டாச்ட், அன்ஐடென்டிஃபைடு, அன்கண்டிஷன்டு, நோ கண்டிஷனிங், நோ ஐடென்டிஃபிகேஷன், நோ அட்டாச்மெண்ட், நத்திங். அப்படித்தான் வந்தோம். அப்படித்தான் வந்தோம் குழந்தையாக. குழந்தை பயமாக இருந்ததா? பயந்து கொண்டு இருந்ததா? இல்லை. குழந்தை இந்த உலகத்திலே வந்தபொழுது எப்படி இருந்தது? சிரித்துக் கொண்டே இருந்தது, அனுபவித்துக் கொண்டு இருந்தது, ஆனந்தத்தோடு இருந்தது, இல்லையா? இந்த உலகத்தையே ஒரு ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்தது. அந்த ஒண்டர் என்று சொல்வார்கள், ஒண்டர் ஐஸ். அந்த ஒண்டரோடு இப்பொழுது நம்மால் இருக்க முடிகின்றதா? எதையுமே நாம் பார்த்தால் ஒரு ஒரு அதிசயம் என்று நினைப்பதே கிடையாது. ஆனால் நம்மை சுற்றி அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. என் உடலிலே அதிசயம் நடந்து கொண்டிருக்கின்றது. ரசவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது என் உடம்பிலே. நான் சாப்பிடுகின்ற சாப்பாடு ரத்தமாக மாற்றப்படும். இது ஒரு ரசவாதம். எந்த ஒரு சயின்டிஸ்டாலும் அத்தகைய முறையை கண்டுபிடிக்க முடியாது. there is no machine to do that. கோடிக்கணக்கான மக்கள் உலகமிலே அது நடந்து கொண்டிருக்கின்றது. எதை சாப்பிட்டாலும் ரத்தமாக மாற்றுகிறது. அதிசயம் இல்லையா? ஆனால் உலகத்திலே 7 அதிசயங்கள் 9 அதிசயங்கள் என்று எதையோ நம்ம சொல்லிக் கொடுத்தார்கள் சிறு வயதிலே. உன்னுடைய உடம்பே ஒரு அதிசயம் அப்பா என்று தானே குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி இருக்கின்ற மரங்கள் அதிசயம். அந்த மரங்கள் எவ்வாறு வளர்ந்தன, எவ்வாறு பூக்கின்றன, எவ்வாறு காய்க்கின்றன, எவ்வாறு பழங்களை கொடுக்கின்றன. சிறிய விதை, அந்த விதை தான் உருவாக்கியது அத்தகைய பெரிய மரத்தை. அந்த பெரிய மரத்திலே உருவாக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான விதைகள் மறுபடியும் மரமாக முளைத்தால் பெருகி கொண்டே பல்லாயிரக்கணக்கான மரங்கள், லட்சக்கணக்கான மரங்கள் அந்த உலகத்தையே மறைத்து விடும். அத்தகைய சக்தி அந்த ஒரு சிறிய விதையிலே இருந்தது. ஆனால் எப்பொழுது அது அது அந்த விதை என்பது அந்த தன்னுடைய ஓட்டை உடைத்து கொண்டு வெளியே வந்து செடியாக மலர்ந்ததோ, அப்பொழுது அது அது எதற்காக படைக்கப்பட்டதோ அதை செய்வதற்கு தயாராகிவிட்டது என்று அர்த்தம். அவ்வாறுதான் நாமும் ஒரு விதையாக உள்ளே இருக்கின்றோம். அந்த விதையை உடைத்து கொண்டு வெளியிலே வந்து நாம் நம்மை பற்றிய அறிவை பெற்று மலர ஆரம்பித்தோமானால் நாம் ஞானியாக மாறி விடுவோம், ஞானம் பெற்று விடுவோம். இந்த வாழ்க்கையை தொடர்ந்து ஒரு முக்தி நிலையை அடைந்து விடுவோம். அது மலர வேண்டும். அந்த விதை நமக்குள்ளேயும் இருக்கின்றது. எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கின்றது. அது ஒரு ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவனுக்குள்ளே அந்த அந்த விதை என்பது பதிக்கப்பட்டிருக்கின்றது. அதை உடைத்துக்கொண்டு வெளியிலே மலர வேண்டும். செடி வெளியிலே வளர வேண்டும். அப்படி வந்தால் நமக்கு ஞானம் கிடைக்கும். எதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம்? ஆனால் அதை மூடி மறைத்து கொண்டிருப்பது இப்பொழுது நம்ம மேல போடப்பட்ட கட்டுக்கள் நம்மை அந்த விதையை மலர விடாமல் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றன. நாம் வைத்திருக்கும் நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், மதங்கள், கொள்கைகள், கருத்துக்கள், விருப்பங்கள், வேற்றுமை எல்லாமே நம்மை போட்டு கட்டுப்பாட்டோடு வைத்துக் கொண்டிருக்கின்றன. எந்த சுதந்திரத்தோடு நாம் இந்த உலகத்திலே பிறந்தோமோ அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க விடாமல், வெளியிலே வரவிடாமல் கட்டுப்பட்டிருக்கின்றன. அதை உடைத்துக்கொண்டு வெளியிலே வர வேண்டும். அதைத்தான் சொல்வார்கள். ஒரு சிறிய கதையின் மூலமாக சொல்வார்கள் ஞானிகள். ஒரு ஆட்டு மந்தை சென்று கொண்டிருக்கும். அந்த ஆட்டு மந்தையில் இருக்கும்பொழுது அப்பொழுது ஒரு சிங்கக்குட்டியானது வழி தவறி அந்த கூட்டத்தோடு ஆட்டு மந்தையோடு வந்து கலந்துவிடும். சிறிய குட்டி கலந்துவிடும். அப்படியே அந்த கூட்டத்தோடு இருக்கும்போது அது கூட்டத்தோடு அதுவும் தானாக வளரும். ஆடுகளோடு அதுவும் வளர்ந்திருக்கும். அது தன்னையும் ஒரு ஆடாக நினைத்து கொண்டு ஆடு எவ்வாறு நடந்து கொள்கின்றதோ அதே போலவே கத்திக்கொண்டு வளர்ந்து கொண்டு இருக்கும். சிங்கக்குட்டி ஆனால் அப்பொழுது கொஞ்ச காலம் கழித்து அந்த பக்கம் வந்து ஒரு பெரிய சிங்கமானது அந்த பக்கம் வந்து அந்த ஆட்டு மந்தையை பார்த்தால் நடுவிலே ஒரு சிங்கக்குட்டியை பார்த்தோடனே அதுக்கு ஆச்சரியமாகிவிடும். என்ன இவ்வாறு இருக்குங்க, சிங்கக்குட்டியாச்சு. உடனே அந்த குட்டியை தன் பக்கம் வரவழைத்து சொல்லும், நீ சிங்கம், நீ என்ன ஆடு போயில் இருக்கின்றாயே என்று அதை திட்டும். நீ எவ்வாறு சிங்கம் என்றால் யார் என்ன என்று அதுக்கு சொல்லி காமிக்கும். இப்பொழுது நீ கர்ஜனை சிங்கம் போல கர்ஜனை செய், நீ சிங்கமாக மாறி விடுவாய் என்று சொல்லும். அப்பொழுது சிறிய சிங்கக்குட்டி வளர்ந்தது கர்ஜிக்கும், சிங்கத்தை போல கர்ஜிக்கும். எல்லா ஆடுகளும் பயந்து ஓடிவிடும். இந்த கதையைத்தான் சொல்வார்கள் உவமையாக ஞானிகள். நீ ஒரு சிங்கம், ஒவ்வொரு மனிதனும் ஒரு சிங்கக்குட்டி. ஆனால் நீ ஆட்டு மந்தையிலே இருக்கின்றாய். உன்னுடைய சக்தி என்ன என்று தெரியாமலே நீ ஆட்டு மந்தையில் இருக்கின்றாய்.
எப்பொழுது ஒரு ஞான குருவால் உன்னை விழித்தெழிக்க வைக்க முடியுமோ அந்த சமயத்தில் நீ அதை வெளிப்பட்டு வெளியிலே வருவாய். அப்படித்தான் இருக்கின்றாய். ஆனால் இப்பொழுது நீ ஆட்டு மந்தையில் இருக்கின்றாய். ஏன்னா உலகம் ஆட்டு மந்தையால் தான் இருக்கின்றன. மனிதர்கள் ஆட்டு மந்தையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னை பற்றி அறிவை பெறாதவர்கள் எல்லோருமே ஆட்டு மந்தைகள் தான். அதனால்தான் சொன்னேன், தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம்தான் சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று வள்ளலார் பாடினார். தன்னை அறிந்து இன்பமுற வேண்டும். திருமூலரும் பாடுவார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை என்று பாடுவார். தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை. கேடு என்றால் மரணம். உன்னையே நீ அறிவாய், சாக்ரட்டிஸ். ஸோ எல்லா ஞானிகளுமே உன்னை தட்டி எழுப்பதற்காக பார்த்திருக்கின்றார்கள், தட்டி எழுப்பி இருக்கார்கள். ஆனால் நாம் எழுந்து கொள்ள மாட்டோம் என்று பிடிவாதமாக ஆட்டு மந்தையோடு ஆடாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். இதுதான் உண்மை. வெளிப்புறத்திலே புற உலகத்திலே எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அணுகி ஆராய்ந்து சுற்றி அலைந்து எல்லா விஷயங்களையும் கண்டுபிடித்திருக்கின்றாய். ஆனால் என்னை பற்றிய அக உலகத்திலே என்னை பற்றிய உண்மை என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக ஒரு சிறிய அடி கூட எடுத்து வைக்காதவர்கள் தான் கோடிக்கணக்கான மக்கள் இன்றி. தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலோடு உள்ளுக்குள்ளே பயணம் செய்து வேண்டும் என்ற ஒரு அறிவு இல்லாமல், விழிப்புணர்வு இல்லாமல், அறியாமையிலே மூழ்கி ஆட்டு மந்தையாக இருப்பவர்கள் தான் இன்று கோடிக்கணக்கான மக்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? மறுபடியும் பிறப்பார்கள். அந்த பிறவியிலும் இன்ப துன்பத்தை அனுபவிப்பார்கள். மறுபடியும் பிறப்பார்கள். இந்த இறப்பு பிறப்பு என்ற ஒரு சக்கரத்திலே சிக்கிக்கொண்டு பிறந்தவொடனே ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்தவர்கள் அல்டிமேட்லி they will get a chance. அதனால்தான் பைபிளிலே ஒரு சிறிய வசனம் இருக்கும், வாழ்க்கைக்கு செல்லும் வழி மிகவும் குறுகலாகவும் நெருக்கமாகவும் இருக்கின்றது. அதன் வழியாக செல்பவர்கள் வெகு சிலரே. ஆனால் அழிவுக்கு செல்லும் வழி மிகவும் விசாலமானதாகவும் அகண்டதாகவும் இருக்கின்றது. அதன் வழியாக கோடிக்கணக்கான மக்கள் செல்வார்கள் என்று பைபிளிலே ஒரு வசனம் வருகின்றது. இதுதான், அதேதான் எல்லா மதங்களும் இப்படிதான். ஜீசஸும் அதே தான் சொன்னார், நம்முடைய ஞானிகளும் அதை தான் சொன்னார்கள். அதாவது அழிவுக்கு செல்பவர்கள் கோடிக்கணக்கான மக்கள். ஏனென்றால் அவர்கள் தான் என்ற அறிவை பெறவில்லை, நான் யார் என்ற அறிவை பெறவில்லை, தன்னை அறியவில்லை. அதனால் அவர்கள் பிறந்து இறந்து சென்று கொண்டே இருக்கின்றார். ஆனால் அதிலிருந்து விழித்து கொண்டு வந்த சில பேர் மட்டுமே முக்தி நிலையை அடைவார்கள். அவர்கள் இறைவனோடு ஐக்கியமாகி விடுவார்கள். முக்தி நிலை என்பது என்ன என்றால் இறைவனோடு ஐக்கியமாகும். அதுதானே வீடு நம்முடைய ஒரிஜினல் வீடு அங்குதான் இருக்கின்றது. இப்பொழுதெல்லாம் குடியிருக்கின்ற வீடுகள். ஆனால் என்னுடைய ஒரிஜினல் வீடு என்று சொல்லப்படுவது இறைவனுடைய காலடி. இறைவனோட ஐக்கியமாவதுதான் வீடு. அந்த பேரு எனக்கு கிடைக்கும். அதனால தமிழிலே வீடு பேறு என்று அழகாக சொன்னார்கள். வீடு பேறு பெற வேண்டும். அது சமஸ்கிருதத்திலே முக்தி என்று சொல்லலாம். நமக்கு எல்லோரும் முக்தியை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் தமிழிலே மிகவும் அழகாக வீடு பேறு என்று சொல்லப்பட்டது. ஸோ அத்தகைய வீடு பேற்றை நாம் தான் பெற வேண்டும். அந்த வீடு பேற்றை பெறுவதற்கு வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகளை எடுத்து ஞான மார்க்கத்திலே பயணம் செய்ய வேண்டும். அந்த ஞான மார்க்கத்தில் பயணம் செய்வது எப்படி என்றால், தன்னை பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் யார் என்ற கேள்வியோடு பயணிக்க வேண்டும். அதற்குரிய சரியான புத்தகங்களை படித்தோ அல்லது ஒரு குருவினோட துணையிலேயோ நம்ம அந்த உண்மைகளை தெரிந்து கொண்டு பயணிக்க ஆரம்பித்தால் நாம் எதையெல்லாம் விளக்க வேண்டும் என்ற உண்மை தெரிந்து கொள்ள. 4 வழிகள் இருக்கின்றன இறைவனை சென்று அடைவதற்கு. பகவத்கீதையிலே கிருஷ்ணர் அதையும் சொல்லலாம், எல்லா வழியிலும் என்னை அடையலாம். கர்மயோகம், பக்தி யோகம், யோகம், ஞானம், இந்த 4 வழிகளையும் என்னை அடையலாம் என்று வழியிலே சொல்லிவிட்டார். ஆனால் இந்த 4லே மிகவும் சுலபமான வழி என்றால் ஞான மார்க்கம்தான். ஞான மார்க்கம். ஏனென்றால் அது ஒரு அறிவுபூர்வமாக புரிந்து அந்த வாழ்க்கையிலே பயணிக்க வேண்டியது. அதுதான் அதில் எந்த விதமான முயற்சிகள் கிடையாது, பயிற்சிகள் கிடையாது, சடங்குகள் கிடையாது, சம்பிரதாயங்கள் கிடையாது. தன்னை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உடம்பு இறைவனால் கட்டப்பட்ட கோயில், சரியா? இந்த உடம்பை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை பாதுகாப்பதை விட்டுவிட்டு இந்த உடலை வருத்தலாமா? இந்த கோயிலை சிதைக்கலாமா? ஆனால் அவ்வாறுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு விதமான விஷயங்கள் மூலமாக நம் உடம்பை காயப்படுத்துகின்றோம், புண்படுத்துகின்றோம். அறியாமையின் காரணமாக இந்த உடம்பை பொன்போல் பாதுகாக்க வேண்டியது.
பரன் அளித்த தேகம் இது என்று சொல்வார்கள். பரன் அளித்த தேகம் இது, இறைவன் கொடுத்த தேகம் இது, யாராலையும் கொடுக்கப்பட முடியாது இந்த தேகத்தை. அதை நாம் காப்பாற்ற வேண்டும். அப்படி காப்பாற்றினால்தான் உடம்பு வளரும், உயிரும் வளரும். உடம்பை வளர்த்தேன், உடம்புக்குள் உத்தமன் இருப்பான் என்று கண்டு உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் பாடுறார். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி அண்ட் ட்ராவல் இன் திஸ் பர்டிகுலர் பாத். ஞான மார்க்கம், இந்த மார்க்கத்திலே பயணம் செய்யுங்கள். நாம் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு வேண்டிய வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். அதன் மூலமாக இந்த ஞான மார்க்கத்திலே பயணம் செய்து முக்தி நிலையை அடைவதற்கு நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மிக்க நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ சோ மச்.